ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான அதிரடி ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட தேதி 31 மார்ச் டு 4 ஏப்ரல்னு போட்டிருக்காங்க. ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா, ஏற்கனவே எபிசோடோட லாஸ்ட்டில் காட்டின அந்த ப்ரொமோ தான் இந்த ப்ரொமோன்னு சொல்லணும். எக்ஸ்ட்ரா என்னென்னா, அபி வந்து அந்த ரவுடிங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க. இதுவும் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் தான். இப்போ பார்த்தோன்னா, அபியோட ஃபேமிலியில் இருக்கவங்க அந்த இடம் வாங்குற விஷயமா ஆட்டோவில் பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. முரளியும் சுந்தரியும் பிளான் பண்ண மாதிரி அந்த ரவுடிங்களை வச்சு அந்த பணத்தை திருடுறதுக்கு உண்டான அதாவது வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போ அந்த சமயத்தில் பார்த்தோம்னா, ராகவோட ஃபேமிலியில் இருக்கவங்க பின்னாடி வராங்க இல்லையா, அப்போ ராகவ் வந்து அவங்க கூட சண்டை போடுறாங்க. அந்த நேரத்தில் ஒரு ரவுடி வந்து அபிகிட்ட வந்து வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த மங்கி கேப்பு போட்டிருக்காங்க. இதை பார்க்கும்போது அபிக்கு ஞாபகம் வந்துடுது, இந்த கண்ணு இந்த மூஞ்செல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக யோசிச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க. அதாவது அப்படிங்கிற மாதிரி மட்டும் சத்தம் போடுறாங்க. அதோட ப்ரொமோவும் முடிச்சிருக்காங்க. இப்போ ராகவ் எல்லாத்திட்டையும் சொல்லிட்டாங்கன்னா, இவங்களை எல்லாம் பிடிச்சிட்டாங்கன்னா இவங்கள்ட்ட அடுத்து உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்களா இல்லை இவங்கெல்லாம் தப்பிச்சு ஓடி போடுறாங்களா அப்படிங்கிறத அடுத்த ஸ்டோரியாக இருக்க போது. இருந்தாலும் ப்ரொமோவில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டோரியை காட்டியிருந்துருக்கலாம். இதை வச்சு நம்மளால் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கெஸ் பண்ண முடியாது. இப்போ எப்படி பார்த்தாலும் ரவுடிங்க மாட்டிக்கிட்டாலும் முரளி வந்து தப்பிக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. இந்த விஷயத்தை போய் அஞ்சலி கிட்ட சொன்னாலும் அஞ்சலி நம்ப மாட்டாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.